ஏதாவது வேலை பார்க்குறப்போ ஒரு ஆணியோ ஒரு ஸ்க்ரூவோ தேவைப்படுங்க. நேரம் கொட்டி பெரக்கி எடுக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாகி போயிருதுங்க. இதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 இன்ச்சு பைப்போட க்ளோசர் வந்து ஒரு 5 எண்ணம் வாங்கிக்கிட்டேங்க. அதுக்கடுத்து 1 இன்ச்சு பைப்பு வந்து கொஞ்சமோ அதோட க்ளோசர் 2 வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கடுத்து எல்பெண்டு ஒன்று வந்து வாங்கிக்கிட்டேங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து மரப்பீஸ் வந்து 4 இன்ச்சு க்ளோசர் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வெட்டி விட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து வைக்கிறப்ப வந்து அந்த பெண்டு வந்து கீழே இருக்கும், அது வந்து கொஞ்சம் சமப்படுத்தி வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் கொஞ்சம் கீழே வந்து வைக்க நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து 1 இன்ச்சு பைப்போட க்ளோசரை வந்து அந்த மரப்பீஸில் வந்து மேலே வந்து வைக்க போகிறோங்க. அது ஒரு ஸ்க்ரூவை வந்து போட்டு நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நாளும் போடணும். அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம், ஆடாமல் இருக்கும். அதுக்கடுத்து அந்த பிவிசி பைப்பை வந்து அதில் உள்ள ஜாயின் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணி வந்து ஜாயின் வந்து பண்ணி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் உருவாமல் வந்து இருக்குங்க. இந்த மாதிரி வச்சு வந்து கரெக்டாக வந்து ஜாயின் வந்து பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து 4 இன்ச்சு பைப்போட க்ளோசர் இருக்கா, அதை வந்து கீழே வந்து ஃபிட் பண்ண போகிறோங்க. அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டு அங்கேயும் ஒரு 2 ஸ்க்ரூவை வந்து இந்த மாதிரி வந்து முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஆடாது, கரெக்டாக ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து அதையும் வந்து கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா முறுக்கி விட்டாச்சுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மேலே உள்ளதுனா ஃபிட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிவிசி பைப் 1 இன்ச் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 6.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சம் அந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி 2ஐயும் வந்து வெட்டி விட்டுக்கலாம். இதுதான் அந்த சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, இதே மாதிரி வந்து வெட்டி விட்டு அந்த இதில் வந்து ஜாயின் வந்து பண்ணோம்னா அந்த மாதிரி லாக் ஆகிக்கிறோம். அதை வந்து அந்த க்ளோசர் இருக்குல்ல, அதில் வந்து 2 ஓட்டை அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஜாயின் வந்து பண்ணி விட்றோம். அதுக்கு வந்து ஒரு நட்டையும் போல்ட்டையும் வந்து போட்டு வந்து முறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த மாதிரி வச்சு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுற வேலை தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணுறோம் அப்படின்னா லாக் ஆகிக்கிறோம். இதை வந்து கொஞ்சம் கீழே இந்த மாதிரி கரெக்டாக இறக்கி வந்து விட்டுக்கலாம். இதை வந்து திருப்பணும் அப்படின்னா திரும்பவும் கரெக்டாக வந்து இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி மேலே ஒவ்வொன்றா வந்து அடுக்கிக்கலாம். உங்களுக்கு எத்தனை தேவையோ அதே மாதிரி வந்து வச்சுக்கலாம். நான் 4 இன்ச்சு க்ளோசரில் பண்ணியிருக்கேன், நீங்கள் 3 இன்ச்சில் கூட வந்து பண்ணிக்கலாங்க. இப்படி வரிசையாக வந்து வச்சாச்சு. அதுக்கடுத்து கைப்பிடி மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த எல் ஜாயிண்ட்டையும் இந்த க்ளோசரையும் வந்து போட்டுட்டு மேலே வந்து அது கரெக்டாக வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், ஒரு கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரூ பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த டைரெக்ஷன்லனாலும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இது நீங்கள் வந்து இந்த வளையல் போடுறதுக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வளையல், கம்மல் இந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நான் வந்து இந்த ஸ்க்ரூ அது போக வந்து இந்த மாதிரி போல்ட்டு நட்டு சின்னதாக வந்து பிரித்து வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேங்க. இதுனா வந்து அவசர நேரத்துக்கு வந்து தேடி எடுக்க கஷ்டமாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, தேவைப்படுற நேரம் அழகாகவும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டூல் பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.